ஆதிரை வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆதிரை வந்து அரோரா கிட்டேயும் துஷார் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு. நீ வந்து உனக்கு ஒரு ஜூம் வச்சாங்க, கேஷ் பாக்ஸுக்கு ஒரு ஜூம் வச்சாங்க, நீ எடுக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே கனியக்காவும் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க, எனக்கு என்னடான்னா நம்ம ஒரு வாரம் இருந்தால் நமக்கு பணம் கிடச்சிருக்குமேனு இருந்துச்சு. அப்புறம் நினச்சேன் நம்மளாச்சும் பரவாயில்ல வெளியில் இருந்தோம், அரோரா பக்கத்தில் இருந்துட்டு அவளுக்கு பணம் போயிடுச்சேன்னு நினச்சிட்டு நான் சரி சமாதானப்படுத்திக்கிட்டேன். அவன் நிலைமையை விட நம்ம நிலைமை பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே உட்காந்து பேசும்போது இவங்க சொல்கிறாங்க, ஆதிரை சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு வினோத் அண்ணா அந்த பணம் எடுக்காமல் வரும்போது, பணம் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரோரா சொல்கிறாங்க, ஹே நமக்கே தெரியும், எனக்கு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிற எனக்கே தெரியும் அவர் தான் லீடிங்னு. மற்றவங்க எல்லாருமே கூட சொல்லியிருக்காங்க, கூகுளில் அன்அஃபிஷியல் எல்லாமே அவர் லீடிங்காக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவர் எதுக்காக எடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆதிரை சொல்கிறாங்க, இல்லை இந்த வீட்டில் எல்லாருமே ஒரு கேம் ஆடுறாங்க, ஒருவேளை புதுசாக வந்தவங்க சும்மா எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் வந்து பொய்யா கூட அப்படி சொல்லியிருக்கலாம்ல, அப்போது அப்படி கூட அவர் நினச்சி பயந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொன்ன உடனே அரோரா சொல்கிறாங்க, பிரவீன் அவர் நம்ப வேண்டியதானே, பிரவீன் எதுக்கு அவர் நம்பாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து ஃபைனலிஸ்ட், எனக்கே தெரியும் அவரை, இப்போ நமக்கே பிடிக்குதுன்னா மக்களுக்கு கானா வினோத்தை பிடிக்காமல் இருக்குமா, அவர் தான் இதாகுவாருங்கிறது எனக்கே நல்லா தெரியும். நான் திவ்யா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், அவர் எடுக்கவே மாட்டார் பெட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எடுத்துட்டாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து திருப்பி சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார், என் பெட்டி எடுத்துட்டார்ல, நான் எடுக்க முடியாமல் எடுத்துட்டார்ல, என்கிட்ட மன்னிப்பு கேட்டார், சாரி சொன்னார், நான் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாரி கேட்டிருக்கார் போல இருக்குது வினோத் அண்ணா. நமக்கு எல்லாம் லைவில் காட்ட மாட்டாங்களா, இல்லை நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா லைவில் அப்படிங்கிறது தெரியல. உடனே துஷார் அதுக்கு சொன்னார், இல்லை அவர்கிட்ட ரொம்ப வருத்தம் இருந்துச்சு, ஐயோ நம்ம எடுத்துட்டோமே. ஏன்னா ஒருத்தர்கிட்டயே அவர் அஷூரன்ஸ்க்காக போனார், யாராச்சும் ஒருத்தராது நீ எடுத்தது நல்ல டிசிஷன் தான் சொல்லுவாங்கன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஆனால் வந்துட்டு யாருமே அவர்கிட்ட சொல்லலை, அதனால அவர் கொஞ்சம் உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ திருப்பியும் ஆதிரை சொல்கிறாங்க, ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஸோ ஒரு வகையில் அவர் எடுத்துகிட்டு போனது நல்லது தான், இல்லைன்னா அந்த 18 லட்சம் கூட கிடைக்காம போயிருந்தாலும் போயிருக்கோம். ஏன்னா நேற்று நடக்கிற சினாரியோலாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அரோராக்கு மட்டும்தான் நம்பர் ஒர்க் ஆகிருக்கு, மற்ற யாருக்குமே ஒர்க் ஆகலை. ஸோ நேற்று ஒரு நாள்லேயே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஓட்ஸ் கிடச்சிருந்துருக்கும், ஏன்னா எல்லாருமே செக் பண்ணுறதுக்காகவே ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் லாஸ்ட் மினிட் பிளான் சேஞ்சஸாக இருந்துச்சுன்னா அவருக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ரொம்ப தேவையோடு வந்தேன்னு சொன்னார். ஸோ அந்த 18 லட்சமாவது அட்லீஸ்ட் கேரண்டியாக கிடச்சது நினச்சி ஆக்சுவலாக சந்தோஷம் தான் படணும் போல இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.